ஹalleluya! நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். குட் மார்னிங். என்னங்க விடிஞ்சிருச்சுல்ல? இந்த புதிய நாளிலும் நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாமா? சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய வசனத்தோடு எங்களுடைய நாளை தொடங்குவது எங்களுக்கு எவ்வளவு நன்மையானதோ, நாளெல்லாம் எவ்வளவு ஆசீர்வாதமாக வாழ முடிகிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஐயா. இன்னொரு முறையும் இந்த காலை நேரத்தில் எங்களோடு பேசும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்லா இருக்கீங்களா? கடந்த இரவு நிம்மதியாக தூங்குனீங்களா? ஆமாங்க, உங்களில் சிலர் உடல்நல குறைவா இருக்கிறீங்கன்னு, பிரச்சனைகள் இருக்கிறீங்கன்னு, எத்தனையோ போராட்டங்கள்ல இருக்கிறோம் என்று நீங்க அனுப்புகிற வாட்ஸ்அப் மெசேஜஸ்லாம் நாங்க தினமும் வாசிக்கிறோம். ஆண்டவர் சமூகத்திலே வைத்து உங்களுக்காக விண்ணப்பிக்கிறோம். அற்புதமாக ஆண்டவர் நம்ம அநேகருக்கு உங்களுடைய விசுவாசத்தினாலே பதில பெறுகிறீங்க, அற்புதமான காரியங்களை பாக்குறீங்கன்னு தெரியப்படுத்துறீங்கல்ல. அதற்காக தேவனை எவ்வளவோ துதிக்கிறோங்க. நமக்கு ஜெபம் என்பது ரொம்ப முக்கியம் என்பதை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த பயங்கரமான உலகத்திலே நம்ம ஆண்டவருக்காக வாழணும்னா, நிம்மதியாக இருக்கணும்னா, நம்ம நல்லா இருந்தா மட்டும் போதுமா? பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க நல்லா இருக்க வேண்டாமா? எதிரில் இருக்கிறவங்க சரியா இருக்க வேண்டாமா? அங்கே சண்டை நடந்து கொண்டு இருந்தாலும், இங்க ஆபத்து இருந்தாலும் நமக்கும் அதுல பாதிப்படைய வாய்ப்பு இருக்குல்ல. அதற்குதான் ரட்சிக்கப்பட்ட நாம ரட்சிக்கப்படாதவங்களுக்காக விண்ணப்பிக்கணுங்க, ஜெபிக்க வேண்டும், விண்ணப்பம் செய்யணும். அப்படின்னா அவங்க செய்வது போல நாம செய்யணும். இன்றைக்கு விசுவாசிகள் என்று சொல்லுகிறவங்க இருக்கிறாங்க, கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக் கொள்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா எத்தனை பேருங்க இன்றைக்கு ஜெபிக்கிறவர்களாக அந்த சகோதரி அல்லது அந்த சகோதரன் ஜெபிக்கிறவங்கன்னு சொல்லி ஜெப வீரர் அவங்க என்று உங்களை குறித்து யாராவது எப்போதாவது சொல்லியிருக்கிறாங்களா? அப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கை உங்களுக்கு இருக்கா? ஆண்டவரை அறிந்த நமக்கு விண்ணப்ப ஜெபம் எவ்வளவோ தேவைங்க. மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது எவ்வளவோ அவசியம். ஏசாயாவின் புத்தகம் 62வது அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலும் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். எருசலேமே, உன்னுடைய மதில்களின் மேல் நான் காவல்காரரை வைத்திருக்கிறேன். இரவும் பகலும் மௌனமாக இல்லாமல் காவல் காக்குறாங்க. எங்க சின்ன வயசுல பாரா ஹுஷார் பாரா ஹுஷார் என்று நள்ளிரவுல கூர்க்கா கத்துவாங்க. அப்படின்னா ஜாக்கிரதையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க, திருடங்க வருவாங்கன்னு எச்சரிப்பாங்க. அந்த வார்த்தையை கேட்கும் போது அவங்க போயிடுவாங்கல்ல. காவல் காக்கிறோம், ஜாக்கிரதை, உன்னை யாரும் பார்க்கலன்னு நினைக்காதேன்னு எச்சரிப்பாங்க. அதுபோல நம்ம ஸ்பிரிச்சுவலா ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம ஜெப வீரர்களாக இருக்க வேண்டும். காவலாளிகளாக இருக்க வேண்டும். இன்னும் பார்த்தா அவங்க இரவும் பகலும் மௌனமா இருக்க மாட்டாங்க. கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையா இருக்கலாகாது. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். கர்த்தருக்கு நினைப்பூட்டுகிறவர்களே, என்னை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார்ல. ஆண்டவரே, என்னை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க என்று செபிப்பது நமக்கு எவ்வளவு அவசியங்க. நோவாவின் காலத்திலே வெள்ளத்திற்கு பிறகு, பூமியெல்லாம் மூழ்கி போன பிறகு, அந்த சின்ன போட்டு ஒரு பொம்மையை போல இருந்திருக்கோங்க அங்க. ஆனால் தேவன் அவர்களை நினைவு கூர்ந்தார் என்று இருக்கு. இதிலே நோவாவின் குடும்பமும் சகல ஜீவன்களும் உண்டென்று நினைவுபடுத்திக் கொண்டு அந்த வெள்ளத்தின் தண்ணீர் வடிந்து போகவில்லையே என்று வடிந்து போவதற்காக அவர் காற்றை அனுப்பினார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். நாம தேவனுடைய சமூகத்தில் மற்றவங்களுக்காக விண்ணப்பம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும், மற்றவங்களுக்காக ஜெபிப்பதை கற்றுக்கொள்ள வேண்டும், அவருக்கு நினைவுபடுத்த வேண்டுங்க.
பாருங்க, சில நேரம் ஏதாவது மற்றவங்களுக்கு சொல்லணும்னா ஒரு சின்ன ஸ்லிப்ல எழுதி கொடுத்து அங்கே பேசுகிறவர்களுக்கு கொஞ்சம் நம்ம ரிமைண்ட் பண்ணுவோம் பாருங்க. அவங்க ஒரு திசையில போய் கொண்டிருக்கும் போது இன்னொரு அவங்க மிஸ் பண்ண பாயிண்ட குறித்து அல்லது அவங்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்பதை குறித்து எடுத்து கொடுப்பாங்கல்ல ஸ்பீக்கர்ஸ்க்கு. பாருங்க, அதுபோல தேவனுக்கு இன்றைக்கு நாம தேவனிடத்தில் சிலரை குறித்து ஞாபகப்படுத்த வேண்டியிருக்குங்க. ஆண்டவரே, இங்க நான் இருக்கிறேன், இங்க அவங்க இருக்கிறாங்க, இங்க இது இருக்கப்பா. கஷ்டங்கள்ல இருக்கிறோன்னு ஞாபகப்படுத்த வேண்டும். எல்லாமே தேவனுக்கு தெரியுமே, அவரை ஆட்டோமேட்டிக்கா நம்ம சரி செய்யலாமே. எதற்கு நம்ம ஜெபிக்கணும்னு கேட்பாங்க சிலர். ஜெபித்தா மட்டும்தான் தேவன் உதவி செய்வாரா? தேவனுக்கு தெரியாதா உங்க கஷ்டங்கள்லாம்? அதுதாங்க, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றார். ஜெபம் செய்யாம, கேட்காம, விசுவாசிக்காம நீங்க தேவனிடத்துல இருந்து எதுவும் பெற முடியாதுங்க. ஒரு சிலர் ஞானம் இல்லாம இருக்கிறாங்க, அவிசுவாசத்துல இருக்கிறாங்க, இருள்ல இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஜெபிக்க தெரியாது. அப்படிப்பட்டவங்களுக்காக நாம ஜெபிக்கணுங்க. கர்த்தருக்கு நினைப்பூட்டுகிறவர்களே, நீங்க ஓய்ந்திருக்க வேண்டாம். அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். நீங்களும் ஓய்வெடுக்காதீங்க, நீங்க அவரையும் ஓய்வெடுக்க விடாதீங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க, அவர் இன்வால்வ் ஆகும்படிக்கு பாருங்க. பாத்தீங்களாங்க, நாம எவ்வளவாய் மற்றவங்களுக்காக விண்ணப்பம் செய்வோமோ நம்ம அவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்படுவோம். நீங்கள் அமெரிக்கா இருக்கலாகாது, அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தும் வரைக்கும். எப்போ வரைக்குமா? அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தும் வரைக்கும். அஃப்கோர்ஸ், இன்றைக்கு எருசலேம் என்றால் அங்கே ஃபைட் நடக்குது பாருங்க, யுத்தங்கள் நடக்குது பாருங்க எருசலேம் தேசத்திலே. அந்த எருசலேமை குறித்து என்று நினைக்கிறீங்களோ என்னமோ? என்ன, அவங்க அங்க யுத்தம் பண்ணி கொண்டிருந்தா நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுகிறோமா என்று சிலர் நினைக்கலாங்க. அவங்க யூதர்கள், உண்மைதான், தேவன் தெரிந்து கொண்ட ஜனம். அவங்க தேவன் ஆசீர்வதித்த ஆபிரகாமின் வம்சம். மேசியாவை உலகத்துக்கு கொண்டு வர தேவன் பயன்படுத்தின ஜனங்க அவங்க. எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா தவறு செய்தால் யாரையும் தேவன் அங்கீகரிக்க மாட்டார். அறிக்கை செய்து மனம் திரும்பினால் மன்னிப்பு இருக்குங்க. ஆனால் எருசலேம் என்னும் போது நமக்கு பரம எருசலேமை குறித்து தேவன் பேசுகிறாரு. எருசலேமை ஸ்திரப்படுத்தும் வரைக்கும், பரம எருசலேமை நமக்காக தேவன் ஆயத்தப்படுத்துகிறாரு. அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற பாவ காரியங்கள் அழிந்து போகும்படிக்கு, இந்த உலக அதிகாரியாகிய பிசாசு கட்டப்படும்படிக்கு, இந்த உலகத்திலே இருக்கிற ஒவ்வொரு பாவமும் அல்லது பாழான ஒவ்வொன்றும், ஐம்பூதங்களும் வெந்து உருகி போகிற நாள் ஒன்று வருது பாருங்க. தேவனோடு என்றென்றைக்கும் தலைமுறை தலைமுறையா நம்ம வாழ்கிற அந்த பாக்கியம் இருக்கும் பாருங்க. அதை ஸ்திரப்படுத்தும் வரை, அவருடைய வருகை வரும் வரைக்கும், அவருடைய வருகையிலே சபையை எடுத்துக்கொள்ளும் வரைக்கும், அவருடைய வருகைக்காக சபையெல்லாம் ஆயத்தப்பட்டு இருப்பதற்காக நாம விண்ணப்பம் செய்யணும்னு வசனம் சொல்லுது. இரவும் பகலும் தேவ சமூகத்துல நம்ம விண்ணப்பிக்கணும். உங்க வீட்டுல இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்களா? அவங்களுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களா? அவங்க வழி அவங்களது எந்த நினைக்கிறீங்களா என்ன? நம்ம வாழ்க்கையில நம்ம எத்தனையோ முறை நம்ம இல்ல என்று நினைக்கிறோங்க. ஆனா நம்ம மற்றவங்களுக்காக விண்ணப்பம் செய்யணும். நம்ம கொலீக்ஸ்க்காக, நம்ம இந்திய தேசத்துல இருக்கிறோம், இந்த இந்தியர்களுக்காக நம்ம தேவ சமூகத்துல விண்ணப்பிக்கணும். அதுக்குதான் ஜெபம் என்பது சிறுமையானது கிடையாதுங்க. ஜெபம் மணிக்கணக்கில் செய்ய வேண்டியது இருக்குங்க. இன்றைக்கு விசேஷமாக நம்முடைய தேசத்திற்காக, ஊழியத்திற்காக, எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும்படி உங்க சபையில் இன்றைக்கு உபவாச கூட்டங்கள் நடந்து கொண்டிருந்தா கலந்து கொண்டு நீங்களும் ஜெபிங்க. ஏனென்றால் கர்த்தருக்கு நினைப்பூட்டுகிறவர்களே, கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கா இருக்காதீங்க, அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்க. அவருக்கு சொல்லுங்க உங்க கஷ்டம், உங்க வேதனை, உங்க பிரச்சனைகளை. அவருக்கு சொல்லுங்க உங்க சொந்தக்காரங்களை குறித்து, உங்க நண்பர்களை குறித்து, ரட்சிப்பு இல்லாதவங்களை குறித்து. ஆமாங்க, அதுதான் விண்ணப்ப ஜெபம், அதுதான் உண்மையான ஜெபம். அப்படிப்பட்ட விண்ணப்ப ஜெபம் செய்கிறவர்களாக நம்ம இருக்கணும்னு தேவன் விரும்புகிறாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க,
அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். எருசலேமை அவர் ஸ்திரப்படுத்தும் வரைக்கும் உலகம் எங்கும் அவருடைய மகிமை பிரசித்தமாவதற்கு. அப்படின்னா அந்த தேசங்களே தங்களை ஸ்திரப்படுத்திக் கொள்ளாது, அதற்கு அதுவே புகழ்ச்சியை கொண்டு வராது. ஆனா தேவனை நம்பின அவர் பிள்ளைகளாகிய நாம, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி இல்லைங்க தேவன் பேசுவது. ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனம் நாம தாங்க. கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே வாங்கப்பட்ட ஜனம் நாமே. நம்மை தேவன் ரட்சித்து கொண்டு ஆசாரியராக ராஜாக்களாக நம்மை செய்து கொண்டாரு. பாருங்க, பேதுரு எழுதின முதலாவது நிருபம் 2ஆம் அதிகாரம். பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். பா, எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு. ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக தேவனுக்கு சொந்தமான ஜனங்களா செய்து கொண்டாரு. பரிசுத்த ஜாதியா செய்து கொண்டாரு. தேவனுக்கு பிரியராய் நம்மை செய்து கொண்டாரு. இன்னும் அநேகர் தேவனுக்கு பிரியமாக இல்லை. இன்னும் அநேகர் ஆசாரிய கூட்டம் விண்ணப்பிக்கிற ஜனங்களாக அவங்க இல்ல. தேவனுடைய ஊழியத்தில் அவங்க பங்கு பெறுகிறவங்களாக இல்ல. தேவனுடைய கையில் பயன்படுகிற பாத்திரமா அவங்க இல்ல. அவங்களுக்காக நம்ம விண்ணப்பம் செய்ய வேண்டியிருக்குங்க. தேவன் தெரிந்து கொண்டவங்களை சாத்தான் கட்டி போட்டது போல காணப்படுது. அந்த கட்டுகள்ல இருந்து அவங்க விடுவிக்கப்படும்படிக்கு நம்ம விண்ணப்ப ஜெபம் செய்ய வேண்டியது இருக்குங்க. எவ்வளவா நம்ம விசுவாசத்தோடு ஜெபிப்போமோ அவ்வளவு அற்புதங்களை பார்க்க முடியுங்க. நம்ம ஜஸ்ட் ரிமைண்டிங், ஆண்டவரே உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோமப்பா, ஆண்டவரே என்ன ஞாபகப்படுத்திக்கோங்க, எங்க தேசத்தை ஞாபகப்படுத்துங்க, இஸ்ரவேல் ஜனங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, உலக சூழ்நிலைகளை பாருங்க ஐயா, பதில் கொடுங்க ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு நம்ம கேட்டா தேவன் நிச்சயமா அற்புதங்களை ஆச்சரியங்களை செய்வாருங்க. ஏசாயாவின் புத்தகத்துல பார்த்தோம்ல, ஏசாயாவின் புத்தகம் 62:6 வசனத்துல வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தருக்கு நினைப்பூட்டுகிறவர்களே ஓய்ந்திருக்காதிருங்கள், அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். அவர் ஓய்ந்திருக்க அவரை விடாதிருங்கள். விண்ணப்ப ஜெபம் கற்றுக்கொள்ள வேண்டுங்க. நம்ம தேவனை நோக்கி ஜெபித்தா தேவன் தம்முடைய முகத்தை திருப்பிக் கொள்கிறவர் இல்லைங்க. தேவனுக்கு கிட்டி சேருங்கள், அவர் உங்களுக்கு கிட்டி சேர்வார் என்று வசனம் சொல்லுகிறது. இரவும் பகலும் என்னை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு நான் ஏன் பதில் கொடுக்காமல் இருப்பேன் என்று கூட தேவன் சொல்கிறார். ஆகவே உங்க வாழ்க்கையில இருக்கிற தீராத பிரச்சனை என்னமோ, அல்லது உங்க பிள்ளைங்க நெருக்கத்துல இருக்கிறாங்களோ என்னமோ ஞாபகப்படுத்திக்கோங்கப்பா. அல்லது உங்க கணவர் மாறாம இருக்கலாம். உங்க சொந்தக்காரங்க ரட்சிப்புக்காக நீங்க கேட்கணும்னு நினைக்கலாம். மனுஷனுக்கு அசாத்தியமானதை எல்லாம் தேவன் செய்வார் என்று விசுவாசித்தால் அவருடைய சமூகத்துக்கு கொண்டு வந்து அதை நம்முடைய ஜெப விண்ணப்பத்தில் வைத்து ஜெபித்தா தேவன் அற்புதங்களை செய்வாருங்க. இன்றைக்கு உபவாச ஜெபத்தில் அநேகருக்காக, நம் தேசத்துக்காக, மற்ற தேசங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். தனிப்பட்ட விதத்தில் உங்க ஜெபத்திலே கூட அநேகருக்காக விண்ணப்பம் செய்ய நீங்க பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க. தேவ சமூகம் நமக்கு நடுவே இருக்கும்படிக்கு அவரை வரவேற்போம், ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இன்னொரு முறையும் சமூகத்துக்கு வருகிறோம் அப்பா. எவ்வளவு காலமாய் உம்முடைய நாமத்திலே ஜெபிக்கிறோம் என்று சொல்லியும் இன்னும் எங்களுக்கு பதில் வராமல் இருக்கிறதே அப்பா. எங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோமே தவிர மற்ற யாருக்காகவும் ஜெபிக்காத நிலைமையிலே நாங்கள் இருந்து விடுகிறோம். ஒருவருக்காக ஒருவர் ஜெபிங்க என்கிற விஷயத்தை மறந்து போகிறோம் அப்பா. உண்மையிலே கஷ்டங்களிலும் பாடுகளிலும் பிரச்சனைகளிலும் இருக்கிற அவர்களை நினைத்து நோட் செய்து வைத்து அவங்க வாழ்க்கையில அவங்க விடுதலை பெறும் வரைக்கும் அவர்களுக்காக விண்ணப்பம் செய்கிறவர்களா எங்களை செய்யுங்கப்பா. அநேக வருஷங்களாக தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்க இந்நேரத்துக்கு பரிசுத்தவான்களாக, ரட்சிக்கப்பட்டவர்களாக, ஜெப வீரர்களா இருக்க வேண்டுமே. அப்படிப்பட்ட காரியங்களே ஆண்டவரே நடக்க உதவி செய்யுங்கப்பா. உபவாசத்தின் மூலம், ஜெபத்தின் மூலம் எல்லாமே சாத்தியம் என்றீரே. அசாத்தியங்களை ஜெபத்தின் மூலம் சாத்தியப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு விசுவாசத்தை கொடுங்கப்பா என்று கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப உதவிகளை தேவைகளை எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்த 8939801234 என்கிற நம்பருக்கு நீங்க ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க எப்பவுமே ஆயத்தமாக இருக்கிறோம். நீங்களும் ஜெபிக்கணுங்க. அப்பதான் உங்க ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல உங்க பேரையும் ஊரையும் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. அடங்காத ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்காத ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஹalleluya. தேவனுக்கு ஸ்தோத்திரம். பெங்களூருவை சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிற உங்களுக்கு நற்செய்தி. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய செய்தியை அநேக மொழிகளில் கேட்கிற உங்களை நேரில் சந்திக்க வேண்டும் என்று, உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று பெங்களூர் வருகிறோம். ஆகஸ்ட் 27ஆம் தேதி மதியம் 2 மணியிலிருந்து 5 மணி வரை, 6 மணியிலிருந்து 10 மணி வரை நடக்கிற இந்த 2 செஷன்ஸ்லயும் பங்கு பெற ஆயத்தமாக வாங்க. உங்களை நேரடியாக சந்தித்து தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று, தேவனுடைய வசனத்தை தியானித்து நம் எல்லாரும் சேர்ந்து தேவ சமூகத்தில் ஆனந்திக்க வேண்டும் என்று இந்த ஒன் டே கெட் டுகெதரை ஏற்பாடு செய்கிறோம். வாங்க, குடும்பமாக புறப்பட்டு வாங்க. தேவ சமூகத்தில் நாம் அனைவரும் சேர்ந்து தேவனுடைய வசனத்தை தியானிப்போம், அவரை ஆராதிப்போம். இன்னும் முக்கியமாக உங்களுடைய சாட்சிகளை கேட்கவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் நான் எவ்வளவோ வாஞ்சையோடு இருக்கிறேன். சோசியல் மீடியா மூலம், தொலைக்காட்சியின் மூலம் வசனம் கேட்கும் உங்களை நேரடியாக பார்த்து பலப்படுத்த எவ்வளவோ வாஞ்சையோடு இருக்கிறோம். தவறாம வாங்க. பெங்களூருவில் ஹட்சன் கம்யூனிட்டி சென்டரில் CSI காம்பவுண்டில் இந்த ஒன் டே கெட் டுகெதர் நடைபெறுகிறது. மேலும் விவரங்களுக்கு 8939393939 என்னும் நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க, அல்லது ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் அனுப்புங்க. லிங்க் உங்களுக்கு அனுப்புவாங்க. கண்டிப்பா வருவீங்கல்ல?